தமிழக ஹாஜிகளுக்கு ஜித்தா விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்த இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம். தமுமுகவின் அயலக அணி ஜித்தா மேற்கு மண்டலம், சவுதி அரேபியா. சென்னையிலிருந்து புறப்பட்ட முதல் ஹஜ் விமானத்தில் வந்த 844 தமிழக ஹாஜிகளை ஜித்தா விமான நிலையத்திலும் மெக்காவிலும் வரவேற்று உபசரித்த இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் தன்னார்வலர்கள். கடந்த மே 16ஆம் தேதியன்று 844 ஹாஜிகளுடன் முதல் விமானம் சென்னையிலிருந்து இரவு 9:15 மணிக்கு ஜித்தா வந்தடைந்தது. ஜித்தா விமான நிலையத்தில் புன்முறுவலுடன் ஹாஜிகளை வரவேற்றது மட்டுமின்றி வயதான ஹாஜிகளை மின்தூக்கியால் அழைத்து வந்து ரயில் நிலையத்தில் சேர்த்தது மட்டுமின்றி பாஸ்போர்ட் தொலைந்து போன ஹாஜிகளின் பாஸ்போர்ட் கிடைக்க உதவி செய்து லக்கேஜ் தவறவிட்ட ஹாஜிகளுக்கு அவற்றை தேடி பிடித்து கிடைக்க ஏற்பாடு செய்தது. ஹாஜிகளுக்கு உரிய ரயில் மற்றும் ரூம் நம்பர் படி அமர வழிகாட்டியது. விமானத்தில் தவறவிட்ட லக்கேஜ்களை லக்கேஜ் ஏற்றக்கூடிய வாகனத்தில் சென்று ஏற்றிவிட்டது. மொபைல் போன்களை தொலைத்த ஹாஜிகளுக்கு அது கிடைப்பதற்கான வழியை செய்து கொடுத்தது போன்ற பல்வேறு உதவிகளை அதிகாலை 2:30 மணி வரை தொடர்ந்து உற்சாகத்துடன் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் தன்னார்வலர்கள் செய்துள்ளார்கள். மேலும் புனித மெக்கா நகரில் நமது ஹாஜிகள் இறங்கும் போது இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் மக்கா கிளை நிர்வாகிகள் அவர்களை வரவேற்று வழிகாட்டி செய்து அவர்கள் இருப்பிடங்களில் கொண்டு சேர்க்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார்கள். ஜித்தா இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் ஜித்தா மண்டல தலைவரான காரைக்கால் அப்துல் மஜித், செயலாளர் பொறியாளர் கீழே இர்ஃபான், துணைத் தலைவர் பொறியாளர் பனங்காட்டூர் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது துணைவியார், சமூக நலத்துறை செயலாளர் பரமக்குடி செல்வக்கனி, பலதியா கிளை பொருளாளர் சோழசக்கரநல்லூர் ஃபஜ்ருல்லா, பெர்னாபட் முகமது ஷுயப், பொட்டல்புதூர் சாதிக், லால்குடி மன்சூர், அக்தர் மற்றும் கீழைக்கரை சீனி காக்கா, புனித மக்கா மாநகர் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் நிர்வாகிகள், காரைக்கால் கபீர், சென்னை முகமது அஜிசுல்லா, ஊட்டி தாரிக், பெரம்பலூர் அஷ்ரப், அருப்புக்கோட்டை முகமது நபி, கடையநல்லூர் ஷம்மி, தென்காசி ஹக் யாசின் ஆகியோர் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள்.